அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல ஒரு கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ஹர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். எக்ஸ்பிளைன் த சர்க்கம்டன்ஸ் அண்டர் விச் ஹர்ட் பிகம்ஸ் கிரீவியஸ் ஹர்ட்ன்ற மாதிரி கேட்குறாங்க. காயம் என்றால் என்ன? காயம்னா அடிபடுறதுன்னு அர்த்தம். ஹர்ட்னா என்ன? அடிபடுறதுன்னு அர்த்தம். அது சிம்பிள் ஹர்ட்டா கிரீவியஸ் ஹர்ட்டான்றது நம்ம அடிப்பட்டவங்களை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய தன்மை, அந்த காயத்துடைய தன்மையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பெயர் தான் ஹர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அவர் ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா என்னென்ன, மனதளவில் என்ன காயப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. அடித்து ரத்தம் ஊற்றுதுன்னா என்ன, அவர் ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடித்து ரத்தம் ஊற்றுது அப்படின்ற பட்சத்தில் அது கிரீவியஸ் ஹர்ட்டாக மாறும். இவ்வளோ தான் விஷயம். சிம்பிள் ஹர்ட்டு அண்ட் கிரீவியஸ் ஹர்ட் மொத்தம் 2 டைப் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் மிக நேர்த்தியாக எழுத பழகிக்கிங்க. சிம்பிள் ஹர்ட்டுக்கு செக்ஷன் 144 ஆஃப் பிஎன் 114 ஆஃப் பிஎன்எஸ் சொல்லுது, அதாவது 114. கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 116 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருந்து ஆகணும். முதல்ல ஹர்ட்னா என்ன, காயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்றதெல்லாம் நம்ம மிக எளிமையாக நம்ம புரிஞ்சிக்கலாம். முதல்ல இது புரிஞ்சுக்கிட்டால் அது போதும். மற்றபடிக்கு நீங்கள் அழகாக எழுதிருவீங்க. எந்த ஒரு நபரும் உடல் வலி, நோய் அல்லது பலவீனத்தை ஏற்படுத்துதல். ஒரு நபர் ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபருக்கு உடல் வலி, பலவீனம், நோயை ஏற்படுத்திட்டாருன்னா அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஹர்ட்னு அர்த்தம். அது வெளிப்புற காயங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் அப்படியே அந்த இது கிழிஞ்சி ரத்தம் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உட்புற காயங்களாகவும் இருக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிபட்டிருக்கும், ஆனால் ரத்தம் எதுவும் வராது, ஆனால் வலிக்கும். அந்த மாதிரி காயங்களாக இருந்தாலும் அதற்கு பெயர் ஹர்ட் தான், காயம்தான் அப்படின்ற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடுங்காயத்துக்கு வராங்க. அதாவது கொடுங்காயம் சொல்லுவாங்க இதை, கிரீவியஸ் ஹர்ட். ஆனால் கடுங்காயம் என்பது மேற்கண்டவர்களையும் சேர்த்து, சிம்பிள் ஹர்ட்டில் சொல்லக்கூடிய அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வெளிப்புறங்களில் தெரியும் வகையிலும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு கத்தி எடுத்து வெட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வெளிப்புறத்தில் காயம் தெரியும், ரத்தம் பார்த்தீங்கன்னா கசியும். இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இந்த கிரீவியஸ் ஹர்ட்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் ஹர்ட்டில் சொன்ன மாதிரி உட்புற காயங்களாகவும் இருக்கலாம் கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. 20 நாட்களுக்கு மேல் அவர் தன்னுடைய வேலையை செய்யாமல் வலியுடன் தவித்தால், மேற்புறங்களில் காயம் ஏதும் இல்லாமல் 20 நாட்கள் வலியுடன் தவித்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்க வேண்டும். அது உயிருக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறவரை கூட பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் கிரீவியஸ் ஹர்ட் தான். அவர் இறந்துட்டார்னா மட்டும்தான் அதுக்கு பெயர் மாறுது, மர்டர் அப்படின்ற மாதிரி மாறிடும். அட்டெம்ப்ட் மர்டர் உயிரோடு இருக்கும்போது, இறந்துட்டார்னா மர்டராக மாறிடும். அவ்வளோதான் விஷயம். இந்த கான்செப்ட் பாருங்கள். சிம்பிள் ஹர்ட்டுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாடிலி பெயின். பாடியில் பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக இருக்கும். அடிச்சுட்டாங்க இல்லையா, பெயின் அதிகமாக இருக்கும். எனி ஸ்மால் இன்ஜுரி, இந்த சிராய்ப்பு காயங்கள், ஒரு சின்னதான ஒரு அடிகள், இந்த மாதிரியான விவகாரங்கள், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அப்படி இல்லைன்னா போயிட்டு உடனே திரும்புகிற மாதிரி இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 114 அண்டரில் வரும் பிஎன்எஸ்எஸில். கிரீவியஸ் ஹர்ட்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிப்பாங்க. அது பர்மனண்ட் ப்ரைவேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். நிரந்தரமாக இருக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் பர்மனண்ட் ப்ரைவேஷன். அதாவது கண் பார்வை இழத்தல், காது கேளாமல் செய்தல், இந்த மூட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குதல், பற்கள் உடைக்கப்படுதல், எலும்புகள் உடைக்கப்படுதல், இது எல்லாமே கிரீவியஸ் ஹர்ட்டில் வரும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் 7 years அண்ட் எபோ இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. செக்ஷன் 116 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. இவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின், இது வரைக்கும் நம்ம காயம் என்றால் என்னன்றதை மட்டும் பார்த்துட்டோம். நம்ம காயம்னா என்ன, காயத்தில் 2 வகை. ஒன்று சிம்பிள் ஹர்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட்டு. அதாவது சாதாரண காயம், இன்னொன்று கொடுங்காயம். தெரிஞ்சு போச்சு.
அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, காயம் கடுமையான காயமாக மாறும் சூழ்நிலைகளை விளக்குக. ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டினை இடைச்செருகல் மாதிரி சொருகிறாங்க உங்ககிட்ட. இந்த இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருவீங்க. ஹர்ட்டுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் ரெண்டாவது கொஸ்டினில் என்னடா இது அப்படின்ற மாதிரி இது பண்ணுவீங்க. ஒன்றுமே கிடையாது, இப்போ நீங்கள் பார்த்ததையே தான் மறுபடியும் எழுத போகிறீங்க. 5 சர்க்கம்டன்ஸ் ஆஃப் ஹர்ட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பர்மனன்ட் லாஸ் ஆஃப் ஐ. கண்டிப்பாக ஒரு சிம்பிள் இன்ஜுரியோ அல்லது காயமோ ஏற்படும் பொழுது அவருடைய கண்கள் நிரந்தரமாக பறிபோகும் பட்சத்தில் அந்த சூழ்நிலை ஏற்படுமாயின், சர்க்கம்டன்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான், சூழ்நிலை ஏற்படுமாயின் அந்த ஹர்ட் கிரீவியஸ் ஹர்ட்டாக மாறும். சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டிஸ்ஃபிகர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கு. நிரந்தர சிதைவு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆர்கன், கையோ காலோ கண்ணோ தலையோ இல்லை காதோ இல்லை உதடோ ஏதோ ஒன்று நிரந்தரமாக சிதைஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹர்ட்டு இந்த சூழ்நிலை காரணமாக கிரீவியஸ் ஹர்ட்டாக மாறுது. செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான், காது கேளாமல் ஒரே அடி அடிக்கிறாங்க காதில், காது கேட்கவே மாட்டேங்குது. இந்த காதில் இருக்கிற அந்த இயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டு நம்மளுக்கு காது கேட்கல அப்படின்ற பட்சத்தில் அது அந்த சர்க்கம்டன்ஸ் காரணமாக அது கிரீவியஸ் ஹர்ட்டாக மாறுது. டூத்து, பற்கள் உடைக்கப்படுதல். பல்லுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே வளராது, அதனால் பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமான ஊனமாக தான் பார்க்கப்படுது, பற்களும் சரி. புரோக்கன்ஸ் போன், எலும்புகளை உடைத்தல். ஒரு வயசானவங்களுக்கு எலும்பு உடைச்சிட்டாங்கன்னா எப்படி கூடும், அது அப்படியே கூடுற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ வலிகள் இருக்குது. இது எல்லாம் இந்த சர்க்கம்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய சூழ்நிலைகள். காயமாக இருக்கின்ற காயம் கடுமையான காயமாக மாறும் சூழல்கள் இதுதான். அதே போல் டிஸ்லோகேட் ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்லோகேட் ஆகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது, அது பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட்டாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மன ஓட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய வார்த்தை திறமைகள் நீங்கள் காமிக்கணும். ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துடலாம். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சிவலிங்கையா இன் 1988 நடக்கக்கூடிய ஒரு வழக்கு. சிவலிங்கையா என்பவர் ஒரு பிரச்சனையின் போது ஒருவரை கடுமையாக தாக்கினார். ஒருத்தரை போட்டு அடிச்சிடுறாரு, செம்மையாக போட்டு அடிச்சிடுறாரு. அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவருக்கு கடுமையான காயம் ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன மீனிங்கு? கிரீவியஸ் ஹர்ட் ஏற்படுகிறது. எந்த சூழ்நிலையில்? ஒரு பிரச்சனை, இந்த சர்க்கம்டன்ஸ் அப்படியே உள்ள இன்க்ளூட் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, சரியா? சரி, அந்த காயம் உயிருக்கு ஆபத்தானது என்று மருத்துவர் தெரிவித்தனர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் கேஸ். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயம் உயிருக்கு ஆபத்தானது என்று மருத்துவர் கூறினால் அது கிரீவியஸ் ஹர்ட்டாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இதில் சிம்பிள் ஹர்ட்டுக்கெல்லாம் வேலையே கிடையாது. காயம் உயிருக்கு ஆபத்தானது என்று மருத்துவர் கூறி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாருன்னா அதற்கு பெயர் என்ன? கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்றது தான் அதனுடைய பெயர். சரி, மேலும் 20 நாட்களுக்கு மேலான கடுமையான வலியை ஏற்படுத்தினாலும், இந்த ஊமை அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளவே அடிப்பாங்க, ரத்தம் வெளியில் வராது, அந்த மாதிரியான 20 நாட்களுக்கு அவர் கடுமையான வலி இருக்கிற பட்சத்தில் அதற்கு பெயரும் பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட். இந்த கேஸ் ஸ்டடியில் தான் இதை கொண்டு வராங்க. மேலும் சிம்பிள் ஹர்ட்டுக்கும் கிரீவியஸ் ஹர்ட்டுக்கும் இடையே தெளிவான வேறுபாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியில் களையிறாங்க. சிம்பிள் ஹர்ட்னா இதுதான்ப்பா சிம்பிள் ஹர்ட்டு, கிரீவியஸ் ஹர்ட்னா இதுதான்ப்பா கிரீவியஸ் ஹர்ட்டு. சிம்பிள் ஹர்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கிரீவியஸ் ஹர்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சிவலிங்கையா. இது கண்டிப்பாக ஹர்ட்டுன்னு கேட்டுட்டாவே இந்த கேஸ் ஸ்டடி நீங்கள் உள்ளே பூத்து எழுதுனீங்கன்னா இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி. இது எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா மிக கணிசமாக உயரும் என்பதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.